ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டேங்குக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய பர்சன் இருக்காங்க இல்லையா, அல்லது வந்து அவங்களோட மெயின் டேங்கு கீழே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பேஸ் இருக்காது. அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் எப்படி வந்து ஒரு மினி சம்பாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோஸுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆர்டர் வரதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு பெரிய டாப் ஃபில்டரும் சம் ஃபில்ட்ரேஷன் செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வீடியோக்களை மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிடில் சம் அவருக்கு அனுப்பியிருந்தோம். ஸோ இந்த டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ ஆர்டர் வந்து சஜஸ்ட் பண்ண அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட சைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 4x2x2 சரிங்களா. ஸோ இது வந்து 12 mm டேங்க்கு. ஸோ இந்த பாக்ஸ் வைக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து இருக்கக்கூடிய மெயின் டவுட்டே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வைக்கக்கூடிய டேங்கோட திக்னஸ் வந்து என்ன எம்எம்மாக இருக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து 8 mm வந்து போதுமானது தான். ஆனால் வந்து நீங்கள் கம்மியாக லோட் பண்ணுறப்போ அதுவே வந்து இந்த பாக்ஸை வந்து கரெக்டாக ஒரு மினி சம்பாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 12 mm டேங்க் வந்து நீங்கள் தாராளமாக போயிடணும். அது 12 mm தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு திக்னஸில் சரிங்களா. அது வந்து நீங்கள் வெயிட் வந்து ஃபுல்லாக லோட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நம்ம செட் பண்ணக்கூடிய டேங்கும் பார்த்தீங்கன்னா 4x2x2 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 12 mm டேங்க் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன அந்த பாக்ஸில் லோட் பண்ண போகிறோம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் பாக்ஸ் பார்த்தலாம். ஸோ பாக்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிசைன் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பார் வந்துடும். இது வந்து அட்ஜஸ்டபிள் சரிங்களா. ஸோ நீங்கள் மீடியாஸ் வந்து அதிகப்படியாக லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக மேலே இழுத்துக்கலாம், ஹைட் போய்க்கலாம், ஹைட்டு குறைச்சிக்கலாம் தேவையில்லைன்னா. இது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டிஐஒயில் ஒரு ஸ்ப்ரே பார். ஸோ இந்த பாக்ஸுக்கு ஒன்று ஐட்டம் இது வந்து நீங்கள் அந்த பிரேசிங் கிளாஸ் வைப்பீங்க இல்லையா. ஸோ பிரேசிங் கிளாஸ் வச்சு நீங்கள் டேங்க் வந்து மேலே வந்து ஒட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது கிளாஸ் வந்து ஒட்ட வேண்டியதாக இருக்கும் பிரேசிங் கிளாஸு. ஸோ அதுக்கு ஒட்டக்கூடிய ஒரு ட்ரிபிள் பேஸ்ட் உண்டு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸில் பிடிக்கக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா லாவா ராக் பார்த்தீங்கன்னா 1 kg கொடுத்துருக்கோம். செராமிக் ஒயிட் வந்து 1 kg. செராமிக் ரெட்டு பார்த்தீங்கன்னா 1 kg. செராமிக் பால் பார்த்தீங்கன்னா 1 kg. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 kgs பயோமீடியாஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பபிள் ஸ்டாப் டேப்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு மேலேயே மறுபடியும் பபிள் ஸ்டாப் டேப் போட்டு நம்ம ப்ரௌன் டேப் போட்டு இருக்கோம். இது வந்து ஏன்னா இப்படி இந்த அளவுக்கு போட்டால் கூட உடையாது, அந்த மாதிரி வந்து இது குவாலிட்டியாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து போட்டாலே உடஞ்சி போயிடும். கொரியரில் வந்து சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஷூட்டுமே கிடையாதுனால. ஸோ நம்மளோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஹெவியாக இருக்கும். இப்படி போட்டால் கூட ஒன்றும் ஆகுது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 pieces இருக்குது. ஸோ பாட்டமில் வந்து இந்த நெனட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஃபுல்லாக அடுக்கிக்கணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாஸ் வந்து ஃபுல்லாக மெர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே வந்து போடுற மாதிரி வரும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ பாண்டு ஸ்பாஞ்சு வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 3 அடி பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 inches வந்து திக்னஸ்ஸு. நல்ல குவாலிட்டியான ஸ்பாஞ்சு, ரீயூஸ்ஃபுல் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு கூட இது. இது கூட பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேடு. ஸோ ஃபில்டர் பேடு நீங்கள் வந்து இது வந்து 1.5 அடிக்கு 1.5 அடி. ஸோ இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி சாண்ட்விச் மாதிரி வச்சுக்கலாம். சாண்ட்விச் மாதிரி வச்சுட்டு டாப் ஃபில்டர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட பெரிய பெரிய வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பாண்டு ஸ்பாஞ்சில் வந்து அரெஸ்ட் ஆயிரும். இருக்கக்கூடிய மைக்ரோ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அப்சர்வ் ஆயிரும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் அப்சர்வ் ஆகிட்டு ஸோ இன்னும் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அப்சர்வ் ஆயிரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பியூரிஃபையான வாட்டர் மட்டும் தான் வந்து உங்களுடைய டாப் ஃபில்டர் பாக்ஸுக்கு போக போகுது. அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா மீடியஸில் பட்டு அது குட் பாக்டீரியாவாக வந்து இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து மிங்கிள் ஆகி அதுக்கப்புறமே உங்கள் டேங்குக்கு போகிறதுனால ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதுவே நீங்கள் பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபில்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோல்ட் ஃபிஷஸ் மட்டும் தான் வளர்க்க போகிறாரு. ஸோ கோல்டு ஃபிஷ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் வளர்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்குக்கு வந்து இந்த ஃபில்டர் வந்து போதுமானது தான். ஆனால் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒரு 5x2x2க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஃபில்டர் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபில்டர் தான் சரிங்களா. ஸோ இது வந்து மெயின் ஃபில்டர்னு சொல்லி நான் உங்களை வந்து ஏமாற்ற விரும்பலை. ஏன்னா வந்து ஒரு பெரிய பெரிய டேங்குக்கு போகும்போது வந்து ஃபில்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கணும். அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபில்டர் மட்டும் தான் சரிங்களா. இது வந்து நீங்கள் மெயின் ஃபில்டராக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இவருக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா
இதே மாதிரி வந்து இன்னொரு 3 kgs வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 7 kgs மேலே ஆட் பண்ணிவிட்டு இந்த நெனட்டோ ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பீஸ் நீங்கள் தாராளமாக கீழே அடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்கோம் நம்ம. அதுவே வந்து இந்த நெனட்டோ ரோல் வைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 9 கிலோ பயோமீடியாஸ் வந்து இதில் போட்டு இந்த பாண்டு ஸ்பாஞ்சு ஒரு லேயரும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பேட் ஒரு லேயரும் பார்த்தீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு தெர்மாமீட்டர் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறமே வந்து கோல்டு ஃபிஷ்ஷுக்கு போடக்கூடிய இம்போர்ட்டட் பெல்லட். ஸோ இந்த பெல்லட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிங் பெல்லட்டு, ரொம்ப குவாலிட்டியான பெல்லட்டு. இதில் வந்து ப்ரானோட கண்டென்ட் வந்து அதிகப்படியாக இருக்கனால ஃபிஷ்ஷுக்கு வந்து கலரேஷனும் ப்ளஸ் வந்து க்ரோத் வைஸும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா 4100. ஸோ இந்த மோட்டர் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 13 பீஸ் தான் கை கிடச்சிச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் வந்து 13 பீஸ் மட்டும் தான் நம்ம கை கிடச்சிருக்கு. ஸோ இருக்கிறத வச்சு கொஞ்சம் பெரிய பெரிய டேங்க் மட்டும் கொடுப்போம். இது வந்து இந்த மோட்டருக்கு ஒன்று பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4100 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மாடலு 45 வாட் பவர் ஹெட்டாக இருந்தாலுமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வாட்டுக்கு தேவையான பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சக்கிங் பவர் நல்லாவே இருக்கும். ஸோ பெரிய பெரிய டேங்க் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து இருக்கக்கூடிய மெயின் டவுட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து கீழே வந்து இருக்கும்போது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டில் வந்து இழுத்துக்கிட்டு வர மாட்டி சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மோட்டரோட ஃப்ளோ வந்து நெக்ஸ்ட் ஆப்போசிட் கிளாஸில் அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் கலெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டில் வந்து மோட்டரோட கூடையில் வந்து நின்றோம். அப்போ வந்து மோட்டரோட செக்ஷன் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு இழுத்து டாப் ஃபில்டரில் விட்டோம். ஸோ நான் நிறைய கம்பெனிஸ் பேர் சொல்ல விரும்பல. அந்த மோட்டருக்கு இல்லாத ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட காயில் பவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு காயில் இருக்கும் சரிங்களா. ஸோ மோட்டர் வந்து நாய்ஸ்லெஸ்ஸு, எஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் வந்து உங்கள் சம் ஃபில்டர் ரிப்பேர் ஆனால் கூட இந்த மோட்டர் நீங்கள் சம்புக்கு யூஸ் பண்ணி தாராளமாக தண்ணி வந்து மேலே ஏற்றிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மோட்டர் வந்து இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோட்டர் வந்து காயில் பவர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பபிள் ஸ்டாப் டேப் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ கொரியில் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா லாங் போகுது இல்லையா. ஸோ இது மோட்டரோட பாருங்கள் சைஸ் பாருங்கள். ஸோ மோட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ நம்ம வந்து மோட்டர் செக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மோட்ரு பவர் ஹெட் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி பபிள் ஸ்டாப் டேப் போட்டு சுற்றி நம்ம வந்து இது மாதிரி வைக்கிறோம். இதனுடைய சொருகக்கூடிய பைப்லாம் பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கொரியில் வந்து எந்த பைப்புமே உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இருப்போம். ஸோ அந்த பைப்லாம் பார்த்தீங்கன்னா பைப்பு கூடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பபிள் ஸ்டாப் டேப் போட்டு நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சேஃபாக போய் சேரும். ஸோ இதனுடைய செட்டு வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 12 mmக்கு தேவையான சோபோல் வந்து மேக்னெட்டிக் கிளீனர். இது வந்து 12 mm to 16 mmக்கு வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மேக்னெட் ஸ்க்ரப்பர் ஒன்று பெருசு ஒன்று. ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேட் ஒன்று எக்ஸ்ட்ரா கிட்டிருக்காரு, பாண்டு ஸ்பஞ்ச் ஒன்று எக்ஸ்ட்ரா கிட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மெடிசன் மைக்ரோலைஃப் S2 அப்படிங்கிற மெடிசன் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்கள் டேங்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா லெவல் வந்து குறையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோலைஃப் S2 மெடிசன் வந்து நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து எப்பயுமே வந்து பாக்டீரியா லெவல் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாக்ஸுக்கு மேலே எடுத்துருக்காரு நம்மக்கிட்ட. ஏன்னா ஒரு லாங்கில் இருக்கனால அடிக்கடி கொரியர் பண்ண முடியாதுக்கோசரம் நான் ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அனுப்பியிருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான மெடிசன் கிட்டு. ஸோ நான் எல்லாருக்குமே வந்து என்கிட்ட மெட்டில் வாங்கக்கூடிய எல்லா பர்சனுக்குமே மெடிசன் கிட்டு கொடுப்பேன். ஸோ மெடிசன் கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ ஜென்ரல் கியூர் மெடிசன், பேராசிட்டல் FW மெடிசன் அண்ட் பார்த்தீங்கன்னா பேக்னால் FW மெடிசன். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அடிப்பட்டாலோ ஃபிண்டாலோ வந்தாலோ யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து ப்ரிவெண்ட்டாக வந்து பாதுகாக்கும். அதுக்காக இது வந்து நீங்கள் அக்வாரியம் வந்து புதுசாக ஃபிஷ் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஊற்றக்கூடிய மெடிசன். ஸோ இது வந்து என்னோட மெடிசன் கிட்டு. ஸோ மெடிசன் கிட் எப்பயுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மைக்ரோலைஃப் S2 மெடிசன் வந்து இதோட வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி மெடிசன் வந்து எக்ஸ்ட்ரா 500 மில்லி வாங்கியிருக்காரு நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய பம்பு. இது வந்து 65 வாட்டு. இது வந்து 4 ஃபீட்டு 5 ஃபீட் வரைக்குமே தாராளமாக போதும். ஒரு 6 ஃபீட்டு 7 ஃபீட்லாம் கிராஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து 115 இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வந்து போதுமானது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கும். 4 ஃபீட் டேங்குக்கு தேவையான 300 வாட் ஹீட்ரு. ஸோ வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து செக் பண்ணி கட் ஆஃப் ஆகுதா ஹீட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு கஸ்டமருமே கொடுக்குறோம். மோட்டருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 300 வாட் ஹீட்ரு வந்து ஒன்று.
ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர். ஸோ அவரோட டேங்கு வந்து பின்னாடி ஒட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டிக்கர் கேட்டிருக்காரு. அவர் டேங்க் சைஸ் வந்து 4 அடி இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான ஸ்டிக்கரும், அப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம எப்பயுமே ரெகுலராக ஒட்டுவோம் இல்லையா பீடிங் ஸ்டிக்கரு பார்டருக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாக் ஸ்டிக்கரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவ்வளோ ஐட்டம் தேவைப்படுது. ஸோ இவர் வந்து தூத்துக்குடியில் இருந்தாலுமே நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மெயின் டிசைனை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ப்ராப்பரான சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்கும், கைடன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எந்த மெட்டீரியல் வந்து எப்படி வந்து பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பேக்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேக் பண்ணுற வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஸோ பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வந்து எப்படி உடையாமல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணது தெரியணும். வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வச்சிடணும், உடையக்கூடிய பொருள் எல்லாமே மேலே வச்சிடணும். இந்த மெடிசனோட கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வெயிட் வச்சா கூட ஒன்றாகாது, அதனால் சேஃப்டியாக அனுப்பலாம். சில மெடிசன்லாம் இருக்குது, அந்த மெடிசன் கண்டெய்னர்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம கீழே வைக்க மாட்டோம். ஸோ ஹெவியான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுனில் வச்சாச்சு. இதெல்லாம் வந்து வெயிட் நீங்கள் மேலே போட்டால் கூட எந்த பொருளுமே உடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வந்து நம்ம வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிடறோம் நம்ம. ஸோ வச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த அட்டையெல்லாம் வந்து திருப்பி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டை போட்டு அந்த பக்கம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து திருப்பி போட்டால் கூட உங்களுக்கு வந்து கூட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஹெவியாக பேக் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம வந்து பேக் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இப்படி கூட்ஸ் வந்து அவங்க இங்கே பாருங்களேன் என்னோட. ஸோ இப்படி கூட்ஸ் வந்து அவங்க தலையில திருப்பினா கூட கூட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உருவாகுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம இப்படி பேக் பண்ணுறோம். ஸோ கூட்ஸ் வந்து எப்பயுமே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தலைகீழாக போட்டு ஆட்டினா கூட உங்களுக்கு கூட்ஸ் வந்து நகராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உடையக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா நெனட்டர் ரோல் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பபிள் ஸ்டாப் டேப் போட்டு வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறமே வந்து பாண்டு ஸ்பாஞ்சு, ஹீட்ரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடையக்கூடிய பொருள். ஸோ அதனால் வந்து சேஃபாக வந்து உள்ளே வச்சுக்கலாம். அந்த பாக்ஸு கூட உள்ளே வச்சுக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. கீழே ஒரு ஸ்பாஞ்ச் போட்டுட்டு
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ஓவரு. வந்து பார்த்தீங்கன்னா டைட் பேக்கிங் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரடு கயிறு போட்டு நம்ம டோட்டலாக கட்டிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து சேஃபாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் பேக்கிங் இருக்கும். ஸோ ஊருக்கு வந்து போய் சேர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்கிங் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து அன்பாக்சிங் பண்ணி முடிஞ்சுக்கலாம் ஒரு வீடியோ போட சொல்கிறேன். ஸோ அது வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஸோ பேக்கிங் வந்து எந்தளவுக்கு சேஃபாக போய் சேர்ந்துருக்கு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய பெரிய டேங்குக்கு வந்து இது மாதிரி ஃபில்டர்ஸ் போடுறதுனால வந்து சம்போட வேலை கொஞ்சம் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் சம்பு போட்டால் மட்டும் தான் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஒரு அடிஷனல் ஃபில்டர் மட்டும் தான் இருக்குமோ. அதே மாதிரி பெரிய பெரிய டேங்குக்கு வந்து இந்த டாப் ஃபில்டர் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து டாப் ஃபில்டர் ஸ்டோர் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் வாட்டர் வந்து சம் ஃபில்டர்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டாப் ஃபில்டரோட வீடியோ வந்து போகிறதுக்கு மெயின் ரீசன் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி திங்ஸ் வந்து அக்சசரிஸு, ஃபிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸ் நம்ம வந்து ஃபிஷ்ஷு மட்டும் பண்ணுறதில்ல. ஸோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே பண்ணுறோம். ஃபிஷ் டேங்க்கு அண்ட் வந்து லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மூணுமே நம்ம பண்ணுறது முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், அல்லது வந்து கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு தேவையான மெட்டில் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.